சும்மா ஷோக்கு கருப்பு கண்ணாடி போட்டேன், ஒன்னும் தெரியல. ஹோட்டலுக்கு போலாமா? நான் டிஃபன் சாப்பிட்டேங்க. அதுக்கு இல்லையா, ஜாலியா இருக்கிறதுக்கு. ஜாலியா இருக்கு. 500 ரூபாய் கொடுத்தா போதும். 500 ரூபாய் கொடுத்தா ஜாலியா இருக்கு. ஒன்றும் புரியலைங்க. அதுக்கு தான்யா. ஓ அதுக்கா? நான் கொஞ்சம் டியூப் லைட். இதை பாருங்க, நான் கருப்படாத ஆளு, இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க ஒரு குண்டு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு ஹோட்டல்ல ஜாலியா இருக்கு. ஐயோ, நடு ரோட்ல ஒரு மேன் கை பிடிக்கிறேன். என்ன செய்ய தெரியுமா? போலீஸை பிடிச்சிருவேன். யோ, பணம் இருந்தா வா, இல்ல கவனம் போயேன். ஏயா கத்துற? என்கிட்ட பணம் இல்லையா? பாத்தியா, வச்சுக்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. யோ, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுன அப்புறம் நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன்? இது கொஞ்சம் வச்சுக்க. புடிச்சுக்கிட்ட. ஐயோ, திருட திருட திருட, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஓடியாங்க ஓடியாங்க. ஐயோ ஓடியாங்களே. ஐயோ சீக்கிரம். என்ன விஷயம்? பாருங்க, இந்த ஆளு என் பேக்க திருடிட்டு போறான். ஏய், என்ன இங்க கலட்டா? நல்ல நேரத்துல வந்தீங்க இன்ஸ்பெக்டர். இந்த ஆளு என் பேக்க பிடிங்கிட்டு ஓட பார்த்தான். இன்ஸ்பெக்டர். மிஸ்டர், நீ சொல்லுமா. சொல்லுமா. என் பக்கத்துல வந்து கெட்ட வார்த்தையில சொன்னாங்க. நான் பயந்து ஓட பார்த்தேன். அப்ப இந்த பேக்க பிடிங்கிட்டான். போய் சொல்றேன். மிஸ்டர், ஜீப்ல இருங்க. இவங்களுக்கு கூட்டி வாங்க. அது எனக்கு தெரியும், நீங்க வாங்க. நான் நல்லவனுங்க. தங்க மகன். அது அங்க வந்து சொல்லுங்க. யா. என்னடா இது பேஜாரா போச்சு. எங்க உட்கார்ற? பின்னாடி வாயா. அம்மா உட்கார்ற சீட்ல நீங்க உட்கார்றீங்களா? என்ன குரு எங்க? குரு எங்க? யார் குரு? குரு. சிஷ்யா. குரு. 1 2 3 6 7 8 என்ன கம்பி என்ன வச்சுட்டாங்க. ஏன் குருவ கம்பி என்ன வச்சிட்டீங்க? வெளியே தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? கலட்ட பண்ணாதீங்க. இந்த ஆள் இந்த பொண்ணை என்ன பண்ணாருன்னு கேளுங்க. என்ன பண்ணீங்க? இந்த பொண்ணு என்ன பண்ணான்னு கேளுங்க. என்ன? ஆமாங்க, நான் கொடுத்த 500 ரூபாய் நோட் அவ பேக்ல இருக்கு. இல்ல, இது ஏன் பணம்? பாருங்க, இந்த சிட்ல இருக்கிற நம்பரும் அந்த பொண்ணு ஹேண்ட் பேக்ல இருக்கு 500 ரூபாய் நோட்டு. அதுல இருக்கிற நம்பரும் 1. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அந்த பர்ஸ் கொடு. இல்ல, இது ஏன் பணம்? ஏய், பக்கல்ல விட்டுருவேன். கொடு பணத்தை. குடே. அடேங்கப்பா, அசத்தட்ட சிஷ்யா. பின்ன உங்களை விட்டுருவேனா குரு? நீ ஒரு பொம்பளையா? கான்ஸ்டபிள், அது வந்து இந்த பொண்ணை உள்ள போட்டுட்டு அவரை வெளியே விடு. ஓபன் மேன், ஓபன். ஓயா பட்டி. நாம இந்த வாழ்க்கையில இது வரைக்கும் ஜெயிலே பார்த்தது இல்ல. பாத்திருக்க. நம்ம குடும்ப மானம் மரியாதை எல்லாமே போச்சு. ஐ அம் சோ சாரி. Thank you. இந்த காலத்துல ஆம்பளைங்க தெருல தைரியமா நடக்கிறதே கஷ்டமா இருக்கு. பொம்பளைங்க அவ்வளவு கெட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. வர்றோம். வரங்க. 1 நிமிஷம். ஏதோ மறந்து போயிட்டேனே. இங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ. குரு, நானும் ஆயிட்டு இருக்கு. மனவர் கையும் குணமாயிட்டு இருக்கு. அவன் குணமானதும் உடனே அவனை தூக்கில போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி இப்பவே நம்ம முத்துராஜாவை புடிச்சு அவன் லெப்ட் ரைட்னு வாங்கணும்னு வச்சுங்க, அடி தங்காம உண்மையை கக்கிடுவான். நல்ல ஐடியாப்பா. நல்ல ஐடியா. அவங்களும் நம்மள லெப்ட் ரைட் வாங்கிடுவாங்க. விஷயா, குப்பத்துல இருக்கவங்க கிட்டயும் மாளிகையில இருக்கவங்க கிட்டயும் மோதவே கூடாது. மோதனா ஜாக்கிரதையா மோதணும், இல்ல பிச்சிடுவாங்க. அப்ப மனவரை எப்படிதான் விடுவிக்கிறது? கம்மு தெல்லு. முத்துராஜ எப்படியாவது கைக்குள்ள போட்டுக்கணும். ராஜமாணிக்கத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கு, பேரு சித்ரா. அவளை நீ லவ் பண்ணு. லவ் அந்த கடல் தானேப்பா? ஆமா. அதுக்கேப்பா எப்படி பயப்படுற? இல்ல, அந்த பொண்ணு எப்படி இருக்குமோ? ராஜா வீட்டு பொண்ணுப்பா, ஜப்பான் பொம்மை மாதிரி இருக்கு. அப்படின்னா நீங்களே லவ் பண்ணுங்களேன். நான் இப்பதான் ஒரு பொண்ணுக்கு ஃபைட் அடிச்சிட்டு இருக்கேன். ஃபைட்டா? அதாப்பா, இந்த காலேஜ் பசங்க எப்போ பாரு அடிச்சிட்டு இருப்பாங்களே. சைட்டா? குரு சொல்லவே இல்லையே. நான் தான் அடிச்சிருக்கேன், அவன் அடிக்கல. இல்லையா? அவன் சைட் அடிச்ச பிறகு சொல்றேன். இப்போ நீ சித்ராவை காதலுக்கு மாதிரி நடி. பிடிச்சு போச்சா அம்புடுதான். அது சரி, இப்போ நான் சித்ராவை லவ் பண்றதுல என்ன நன்மை? இது டியூப் லைட்டுப்பா, மரமண்ட. திடீர்னு ஐடியா வராது. அந்தந்த காலத்துல அந்தந்த கட்டத்துல தான் ஐடியா வரும். அந்தந்த காலத்துல. ஓகே குரு, நீங்க புதுசா சைட் அடிக்கிறீங்களே, அந்த பொண்ணு
யாரு? போப்பா. ச்சீ, சொல்லுங்க அண்ணே. ச்சே, சொல்லுங்க அண்ணே. பொண்ணுன்னு காதுல விழுந்தாலே வெக்கம் வருது. சைட் அடிக்க தெரியும், சொல்ல தெரியலையா? சொல்லுங்க. சொல்லிட்டா? லட்டியோட சுத்துது. லட்டியா? ஓய் குரு, பயங்கரமான ஆளு நீங்க. யா, குரு, இது யார் குதிரை தெரியுமா? யார் குதிரை? விகே ராமசாமி குதிரை. ஐயோ, எம்ஏஎம் ராமசாமிங்க. எத்தனை ரேஸ்ல வந்து ஜெயிச்சிருக்கு தெரியுமா? அது சரி, என்னையே இதுல ஏத்தி வச்சிருக்கீங்க? அந்த பொண்ணு சித்ரா தினம் இந்த ரூட்ல தான் ஹார்ஸ் டிரைவிங் வருது. ரைடிங்க? நம்ம அகராதியில ஓட்டுறதுக்கெல்லாம் டிரைவிங் தான். வெரி குட். உனக்கு ஹார்ஸ் டிரைவிங் தெரியல? தெரியும். அந்த பொண்ணு வந்த உடனே நான் பட்டாசு கொளுத்தி போடுறேன். அந்த பொண்ணு குதிரை சும்மா பிச்சிக்கின்னு ஓடும். சும்மா பிச்சிக்கின்னு ஓடும். ஆமா, நம்ம குதிரை கன் மாதிரி நிக்கும். அப்போ உத்தமபுரத்துல சிவாஜி சார் குதிரையிலே போய் பத்மினியை காப்பாத்துற மாதிரி நீ போய் காப்பாத்துற. அப்போ அந்த பொண்ணு உனக்கு ஃபைட் அடிக்கும். ஐயோ, சைட்டுங்க. சைட் அடிக்கும். காதல் டெவலப்மெண்ட்ஸ் ஆயிடும். குதிரை எருமை மாதிரி வர நிக்குது. நம்ம குதிரை பிச்சுக்கு ஓடுது. குதிரை நிக்க மாட்டேங்குது. ஏங்க, என்ன காப்பாத்த வந்தீங்களா? நான் உன்னை காப்பாத்த வரல. ஏன் பட்டாசு கொளுத்து போட்ட? நான் போடலீங்க. பின்ன நான் தான் போட்டேன். ஓ, பட்டாசுக்கு நானும் பயப்பட மாட்டேன், என் குதிரையும் பயப்படாது. அதான் தெரிஞ்சுக்கிட்டேனே. ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரா? கிட்டவா சொல்றேன். வந்துட்டேன். அப்பா, ஐயோ. நீங்க சொன்னது கரெக்ட். அது எம்ஏஎம் ராமசாமி குதிரை இல்ல, விகே ராமசாமி குதிரை. நீங்க பட்டாசு வெடிச்சதும் அது நின்னுடுச்சு, என்னது கிளம்பிடுச்சு. குதிரை அது கழுத. கல்யாண ஊரத்துக்கு போற குதிரையா இருக்கும். ஆமாமா இருக்கும். குரு, அவ பேரை கேட்ட என் கண்ணம் காய்ச்சிருச்சு. அப்பா, காதல் முதல்ல மோதல் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் காய்க்கும், அப்புறம் பழுக்கும். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர். நீங்க எப்படி இங்க? இது ஏன் வீடுதான். அப்ப நல்ல சிவம் எங்க அப்பா. ஒரு வீட்டுல 2 இன்ஸ்பெக்டர். ஆமா, உட்காருங்க. நீங்க இங்க? நான் வந்து நீ ஏமா நீங்க வந்த? நல்ல சிவம், உங்க வாட்டர் டாக்டர் டாக்டர் நம்மளே உள்ளே போட்டுடுச்சு. நல்ல வேலை செஞ்சா. உங்க பொண்ணுக்கு நாம யாருன்னு தெரியாது. நாம யாருன்னு சொல்லுங்க. நாம யாரு? சிபிஐ ஆபீசர். ஆமாமா, இவர் பெரிய சிபிஐ ஆபீசர். சிபிஐ ஆபீசரா? அன்னைக்கே சொல்லல. அது எப்படிமா சிபிஐ ஆபீசர் வெளிப்படையா சொல்லக்கூடாது? அப்பா, பாரடைஸ் கிளப்ல நிறைய சூதாட்டம் நடக்குதுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. நான் ரைடுக்கு போறேன். பாத்து போமா, பொறுக்கி பசங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ்கியூஸ் மீ. அப்பா, அது எஸ்கியூஸ் மீ இல்ல, எக்ஸ்கியூஸ் மீ. நைனா, இந்த சிவப்பு சர்டிபிகேட்ட மடிச்சு உள்ளவை, இல்ல ஃப்ரேம் போட்டு வீட்டுல மாட்டு. உள்ளே வச்சு. நல்ல இடம். மறுபடியும் மாட்டினேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? சாருகிட்ட. அப்ப வந்து அப்பா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்கேயோ பார்த்திருக்க முடியாது. நாம சிபிஐ ஆபீசர். ஆமா, சிபிஐ ஆபீசர். ஏங்க, எவ்வளவு பெரிய ஆபீசர் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? அதானே. உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல. நல்லா சொல்லுங்க. நீங்க வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? அல்வாவும் பஜ்ஜியும் கொண்டாரட்டுமா? ஏண்டி, அவர் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாரு? ஏன் நான் அல்வா பஜ்ஜி சாப்பிட கூடாதா? அதானே. தாராளமா சாப்பிடலாம்ப்பா. போய் எடுத்துட்டு வாமா. டீல கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு கொண்டு வரேன். மம்மி. மம்மி இல்ல,
ஆண்டி ஆண்டி அப்படியே டீல கொஞ்சம் சுக்கு தட்டி போட்டு கொண்டு வா. கூடவே கொஞ்சம் குங்குமம் பூ தூவி எடுத்துட்டு வா. அடேங்க அப்பா, என்ன குலுக்கு என்ன தழுக்கு. டேய்! ஏன்பா உனக்கு என்னப்பா வேணும்? அடிக்கடி இப்படி வந்து பயமுறுத்துற. மிஸ்டர் நலாசிவம், இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ராஜமாணிக்கத்தோட தம்பி முத்துராஜுக்கு ஒரு அடியாள் தேவைன்னு கேள்விப்பட்டேன். அந்த வேலைக்கு நான் சேரணும், அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். ஆமா, நான் மாட்டிட்டு முழிக்கிறது போதாதா, அங்க வேற சேர்த்து விடணுமா? சோ இதுல இங்கிலீஷ் வேற. ஐ வாண்ட் டு நோ, நோ ஆர் எஸ்? நோ. எஸ் எஸ் எஸ். கோர்ட் டபேதர் ஆகிட்டப்பா. யாரும் அசையக்கூடாது. மேடம், யார் தெரியுமா? நீதான் இந்த கிளப்புக்கு முதலாளியா? ஆமா, அதோட Shut up. ஒரு செல்வாக்கு என்னன்னு கதை அளக்க வேண்டாம். எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்துங்க. மேடம். வேன்ல ஏத்துற குடும்பமா எங்க குடும்பம்? ரொம்ப அழகாத்தான் இருக்கேன், ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் Dress பொருத்தமா இல்ல. இத கழட்டிடுவோமா? கழட்டிடலாமே, கழட்டிடலாமே. கழட்டுறதா கஷ்டம், மாற்றுறதா கஷ்டம், உடைக்கிறதா கஷ்டம், ஆக்குறதா கஷ்டம், பிரிக்கிறதா கஷ்டம், சேர்க்கிறதா கஷ்டம். துச்சாதனங்க இருக்கிற இடத்துல எல்லாம் கிருஷ்ணனுங்களும் இருக்காங்கப்பா. இப்போ மேடம் சர்க்கஸ். Very good. தேங்க்யூ. எப்படி அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் நல்லா இல்லையா? கட்டிடுவீங்களா? இந்தாங்க. டேய், முடி முடி தட்டிடுறேன். டேய்! ஆமா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆடுற? வேலை ஏத்து. எஸ் மேடம். Thank you very much for your kindly help, sir. I really appreciate your courage and manliness. Yeah, I think you're a superman. yeah. I have never before met an efficient officer like you. If only our police department had more men like you, this country would be more safer and a far more peaceful place to live in. No, no. You're not hurt? Yeah, yeah. No, no. I would like to invite you home sometime. Yeah, I know you're a very busy man, yeah, but please do drop in whenever you find time. yeah. You're very smart. Oh, yeah. Why don't you say something? Uh, Please say something. something? Huh? கிழிஞ்சது போ. Yeah. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Hey! Going, huh? Twinkle, twinkle, little star. மேடம், கொஞ்சம் இருங்க. ஹலோ, உங்க பேரையாவது சொல்றது? எதுக்காக சொல்லணும்? கூப்பிடுறதா? அதனால தான் சொல்ல முடியாது. அப்ப எப்படி கூப்பிடுறது? ஸ்வீட்டி, கியூட்டி, பேபி, மயிலு, குயிலு இப்படின்னு கூப்பிடலாமா?
நீங்க சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஒன்னும் ஐஸ் வைக்க வேண்டாம். நான் உங்களை விட்டு ஒதுக்கி ஒதுக்கி போறேன். நீங்க என்ன விரட்டிட்டே வரீங்க. நான் உங்க சின்சியாரிட்டியை மதிக்கிறேன். அப்படின்னா ஐ லவ் யூ. வா வா வஞ்சிடமானே வந்தால் என்னை தருவேனே. பாவா வஞ்சி இளமானே வந்தால் என்னை தருவேனே. வாழ்நாளிலே நீங்காமலே நீ பாதி நான் பாதியாக வந்தாய் வஞ்சி இளமானே வந்தாய் உன்னை இங்குதானே. ஈரட்டு வயதில் ஈரத்தாமரை வாய்விட்டு சிரிக்காதா? வாய்விட்டு சிரிக்கும் மாலை வேளையில் தேன் தொட்டு சிரிக்காதா? தேகத்தில் உனக்கு தென்கூடு இருக்கு, தாகத்தை தனித்திடவா? நீ காட்டும் தேகம் ஆகாதம்மா. பொன்வண்டு கூத்தாடும் போது பூச்செண்டு நோகாதம்மா. போதும் வா வா வஞ்சி இளமானே வந்தால் என்னை தருவேனே. வாழ்நாளிலே நீங்காமலே நீ பாதி நான் பாதியாக வந்தாய் வஞ்சி இளமானே வந்தாய் உன்னை இங்குதானே. நான் உன்னை நினைத்தேன் நேற்று ராத்திரி நூலாட்டம் இழைத்தேனே. நான் கூட தவித்தேன் வேறு மாதிரி பாலாட்டம் கொதித்தேனே. ஆசைகள் எனக்குள் அங்கங்கே சுரக்கும் ஆளைத்தான் அசத்துவதே. பொன்வண்டு கூத்தாடும் போது பூச்செண்டு நோகாதம்மா. கால் மீது கால் போட்டு ஆட கல்யாண நாள் இல்லையா? நேரம் காலம் வந்தாய் வஞ்சி இளமானே வந்தாய் உன்னை இங்குதானே. வாழ்நாளிலே நீங்காமலே நீ பாதி நான் பாதியா. வாவா வஞ்சி இளமானே வந்தால் என்னை தருவேனே. வந்தாய் வஞ்சி இளமானே வந்தாய் உன்னை இங்குதானே. நான் உங்களுக்கு ஒரு பிரசன்ட் தரப்போறேன். அப்படியா? அங்க வாங்க தரேன். வாங்க வாங்க. நல்ல மறைவான இடம் தான். ஆமா, ஏதோ பிரசன்டேஷன் கொடுக்க போறீங்கன்னு சொன்னீங்களே, நீங்க கொடுக்குறீங்களா இல்ல நான் அவசரப்படாதீங்க. பேராவது சொல்லுங்களேன்.
பேர் தானே அவங்க சொல்லுவாங்க. உங்க அடியாட்களை என்ன அடிக்க போறாங்களா? ஹலோ கம். சிவம் பாஸ், நீங்க ஒரு அடியாள் கேட்டீங்கல்ல, கையோட கூட்டு வந்திருக்கிறேன். பர்மாவா சிலானா ஜப்பானா கண்டுபிடிக்கவே முடியாது. அங்க பாருங்க. கரெக்ட் தான். சூப்பர் ஸ்டார் நடைய இருக்கு. எப்படி இதுக்கு முன்னாடி எங்க இருந்த? ஜெயில். பயப்படாதீங்க, நானும் பயப்படல. ஜெயில்ல வார்டனா இருந்தேன். ஏப்பா, ஒரே நேரத்துல எத்தனை பேர் அடிப்ப, எப்படி அடிப்ப? மறுபடியும் பயப்படாதீங்க. பயப்படல. பழக்கடையில சாம்பிளுக்கு ஒரு பழம் வாங்கி சாப்பிடல, அதே மாதிரி அவருடைய அடிக்கு இது ஒரு சாம்பிள். எப்ப எதால அடிச்ச? கையா இது? இரும்பு கை. அடியா இது? இடி மாதிரில விழுவுது. நல்ல சிவம், வெரி குட். நல்ல ஸ்ட்ராங்கானாலதான் கொண்டு வந்திருக்க. ஏன்னா எனக்கு ஈக்குவலா இருக்கிறாரு. பிரதர், உன் பேர் என்ன? சாரி, இக்பால் யமண்டிஸ். என்னப்பா நடமாடும் இந்தியாவா இருக்கே? உனக்கு ஏத்த பேரா தான் வச்சிருக்கேன். சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா, நீங்க அம்ச்சு வச்ச ஆளுங்க புல்தடிக்கு பயில்வானுங்க. 6 பேர் அம்ச்சு வச்சீங்க, என்ன புண்ணியம்? அந்த பாபு உங்களை எல்லாம் பந்தாடிட்டான். ஒண்ணும் கவலைப்படாதம்மா, நான் ஒரு வீரனை கொண்டாந்துருக்கேன். இல்ல, மாவீரனை கொண்டாந்துருக்கேன். அப்படியே பாபு ஆட்டாட்டுன்னு ஆட்டிடுவான். ஆமா, எந்த பாபு? அதான் அந்த காந்தி நகர் பாபு. பாபு எப்படி இருப்பான்? அடையாளமே தேவையில்லைங்க, காந்தி நகர் பாபு. நம்மால பார்சல் பண்ணி கொண்டாந்துருவான். அப்படியா? நீங்க கோடு போடுங்க, நான் ரோடே போடுறேன். நம்ம ஊருக்கு நீ ரொம்ப தேவைப்பா. எஸ் கிஸ் மீ. எஸ் கிஸ் மீ. அது எக்ஸ்கியூஸ் மீ. அவர் தப்பா சொல்லாமே. சொன்னதா ஞாபகம் இருக்குல்ல? காயெல்லாம் கரெக்டா இருக்கா? யா பாஸ், இதா காந்தி நகர் பாபு. இந்த 2 தட்டு இருந்தா பட்டுன்னு போயிருப்பா, சட்டுன்னு கொண்டு வந்துட்டேன். பாத்தீங்களா, நம்ம ஆள பார்சல சீல் குத்தி எடுத்துட்டு வந்துட்டான். ஆமா, பய கோடு போட்டா ரோடு போடுறான். சித்ரா எப்படி? சாரி, இக்பால் யமண்டிஸ். ஏ பாபு, என்கிட்ட விளையாட்டு வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேல்ல? டேய் பாபு, இது துப்பாக்கி. சுட்டா செத்துருவேன். சீக்கிரமா சித்ரா கால் பிடிச்சு மன்னிப்பு கேள். யா, ஏன் அவன் கையா உக்குற? காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்கணும் பாஸ். காலை பிடிக்க வேண்டாம். நியாயமான கோரிக்கை. யாராவது கிட்ட வந்தீங்க? சித்ராவை நீ கத்தத்துல பயந்து என்ன சுட்டுட போறான்? என்னடி சித்தப்பாவது செத்தப்பாவது? மன்னிப்பு கேட்கணும் சொன்னல, உள்ள வா, மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கிறேன். ஜில்பு கிட்ட வந்தா சுற்றுவேன். போ போ. சித்தப்பா ஓடு. என்னப்பா நீ?
கத்தியோட சண்டை போடணும், கத்தி கத்தி சண்டை போடுறியே. ஏப்பா இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்க? யூஸ் பண்ண மாட்டியா? அது எந்த இல்ல ப்ரூஸ்லி. சாகும்போது கொடுத்தாரா? பாஸ் ஆ? நீங்க ஏன் துப்பாக்கி எடுத்தீங்க? ஏதோ கையில மாட்டிச்சு எடுத்துட்டேன். அவன் கையில துப்பாக்கி மட்டும் இல்ல என்ன? துப்பா. சத்தம் போடாத, சுற்ற போறான். ச்சே, இன்னைக்குன்னு பார்த்து துப்பாக்கியை வீட்டுல வச்சுட்டு அட வந்துட்டேன். போயா, எனக்கு வாட்சது பூரா இப்படிதான் இருக்கு. தம்பி சித்ராவை சுற்றாத. என்ன ஒண்ணும் பண்ணிடாத please. பயப்பட நீ என்ன சரியா புரிஞ்சுக்க. உன்னை நான் முதல் தடவை பார்த்தது என் மனசை நான் பறி கொடுத்தேன். நீ ஆளு வச்சு அடிச்சாலும் சரி, உன் செத்துப்பாட்டு சொல்லி என்ன கொலையே செஞ்சாலும் சரி, நான் சாக தயாரா இருக்கேன். ஏன்னா உன்னை என்னால மறக்க முடியாது. இன்னும் சந்தேகமா இருந்தா இந்த துப்பாக்கி மத்தவங்க கையால சாகிறதை விட உன் கையால சாகிறதே பெருமையா நினைக்கிறேன். ஷூட் மீ. சுடு. உன்னை நினைச்சு நான் அணுவா சாகிறதை விட நீ என்ன சுட்டுட்டீங்கன்னா நான் நிம்மதியா செத்துருவேன். Go ahead. Shoot me. என்ன யோசிக்கிற? உண்மையிலே உனக்கு என் மேல அன்பு இல்லாம இருந்தா இந்நேரம் நீ என்ன சொல்ற? ஏன் சுடல? I love you. I love you, I say. Babu, I do love you. உன் பேரை கேட்டா உதைக்கிற. கேட்கறதுக்கும் பயமா இருக்கு. என் பேரு ம். சித்ரா. ம்? சித்ரா? சித்ரா, கீழே நமக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரியே நடிக்கணும். ஓகே? ஐயோ அடிக்கிறானே. உள்ள அடிக்கிற சத்தம் வெளியே கேக்குதப்போ, அந்த அளவுக்கு இல்ல அடிக்கிறான். எவன்டி? என்னப்பா நீ கத்தி கத்தி என்ன பயமுறுத்துறியே? இப்ப ஏதாவது செய்யணுமே. பாஸ் உங்க பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, அந்த பையில சும்மா விட மாட்டேன். கிழிஞ்சது போ. அந்த பொண்ணு செத்துதுன்னா எங்க அண்ணனுக்கு நான் பதில் சொல்லணுமேப்பா. ஐயோ சித்தப்பா. ஏப்பா ஒரு துப்பாக்கியை வச்சுட்டு ஊரே இந்த கலக்கலக்கறிய. எமடி, அவன் பேச்ச கேட்டு என்ன அடி அடிச்ச? இப்ப நான் சொல்றேன், அவன் அடி. நான் அடிக்க மாட்டேன், அவர் என் பாஸ். இப்ப நான் உனக்கு பாஸ். இப்ப நீ அவனை அடிக்கல, அவனை சுட்டுருவேன். நான் அடிக்க மாட்டேன். தயவு செய்து நடிப்பா. நான் அடிக்க மாட்டேன். இல்லப்பா தயவு செய்து நடி. அவன் சுட்டாலும் பரவாயில்ல, நான் அடிக்க மாட்டேன். ஏப்பா நீ என்ன கொண்டுடுவ போல இருக்க. தயவு செய்து நடிப்பா. நீங்க பாஸ், நான் அடிக்க மாட்டேன். பாஸ் முக்கியமா, பாஸ் உயிர் முக்கியமா? பாஸ் உயிர் தான் முக்கியம். அப்ப நான் சொல்றேன் அடி. சரி கவலைப்படாத, அடி. குட். நெக்ஸ்ட். ஏய் எமிடஸ், என்ன எப்படி எல்லாம் அடிச்ச? அது மாதிரி அவனையும் அடி, இல்லன்னா அவனை சுட்டுருவேன். சரி ஓகே. ஐயோ வேண்டாம் சித்தப்பா அடிக்காதீங்க. ஐயோ சித்தப்பா. மூக்குல எப்பா அவன் ஒண்ணும் சொல்றான், நீ ரெண்டு ரெண்டு அடிக்கிறிய. எப்பா எங்க பாரு. எமிடஸ், என்ன எப்படி எல்லாம் அடிச்ச? பறந்து பறந்து அடிச்சு. அது மாதிரி அவனையும் அடி. பாஸ் ஐயா எங்க இப்போ இருக்க? பறந்து பறந்து அடிக்க போறேன். அடி ராஜா. அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டைலா ராஜா. போதும். ஏய் பொண்ணு, என்கிட்ட விளையாட்டு வச்சுக்கிட்ட என்ன ஆகும் பாத்தியா? யாராவது கிட்ட வந்தீங்க சுட்டுருவேன். முடியவே முடியாது. சுட்டுருவேன், ஜாக்கிரதை. ஐயோ என்ன செய்ய போற? ஒண்ணும் இல்ல, கண்ணா பின்னா அடிச்சுட்டேன். என்னை வேலைக்கு வச்சுக்கணும் மாட்டிக்கணும் பயமா இருக்கு. ஒண்ணும் கவலைப்படாத. இந்த அடிக்காகவே உன்னை நான் வச்சுக்கிறேன். அடியாளா. அப்பா எப்படிப்பா 234 தொகுதியும் தேடி அடிச்சிருக்க? கொஞ்சம் உப்பு ஊத்துற கொடுக்கட்டா? வேணாம், நீ அன்பா தொட்டாலே வலிக்கும் போல இருக்கு. பாஸ் எஸ் கிஸ் மீ. உன்னை கிஸ் பண்ண முடியாதுப்பா, அடிச்சு வாயை கிழிச்சிட்டியே. மனோ, கை எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, வலி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னும் ஒரு மாசத்துல குணமாயிரும் சொல்லிருக்காரு. ஒரு மாசமா? ஆடேங்க அப்பா, இன்னும் 30 டேஸ் இருக்கு. 30 டேஸா? 30 டேஸ் நம்ம குருவோட இங்கிலீஷ் அதான். அவ்வளோ டேஸ்க்குள்ள
உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடும். அப்பா அம்மாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சிடும். பொறுப்பு எங்க கிட்ட விட்ட இல்ல, நிம்மதியாரு. குரு, தூங்கிக்கிட்டு இருக்க போலீஸ் முழிச்சிருவான், வாங்க. யா. That day you went away without saying a word. I invited to my house, but you never turned up. யா. I was so eager to looking இத forward. பாருங்க, எனக்கு இந்த இங்கிலீஷ் எல்லாம் தெரியாதுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் சிபிஐ ஆபீசர் கிடையாது. எனக்கு ஏபிசி கூட தெரியாது. சும்மா இந்த ட்ரெஸ்ல சும்மா மேலதான். என்னது? பாத்தீங்களா, ஒரு சின்ன உண்மை சொன்னதுக்காக நீங்க அசந்து போயிட்டீங்க. இன்னும் பெரிய பெரிய உண்மைகளை சொன்னா புதிர் போடாம உண்மையை சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அப்பா நல்லவங்க இல்லைங்க. அநியாயமா ஒரு நிரபராதிக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும், இனிமே நீங்க என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. உங்க அந்தஸ்து எங்க, படிப்பு எங்க, நான் எங்க? நான் சிபிஐ ஆபீசர்னு உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்துறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வரேங்க. 1 minute. என்னங்க? I love you. நான் போக்குறீங்க. I love you. நான் புறம்போக்குங்க. I love you. நான் ஜெயில இருந்தவங்க. I love you. நான் வேலை வெட்டி இல்லாதவங்க. I love you. நான் டியூப் லைட்டுங்க. I love you. I love you. I love you.